அகில இலங்கை முன்பள்ளி ஆசிரியர் சங்கத்தின் மன்னார் கிளை ஏற்பாடு செய்த சர்வதேச ஆசிரியர் தின நிகழ்வு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை காலை மன்னார் நகரசபை மண்டபத்தில் இடம்பெற்றது. குறித்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் மற்றும் சிறப்பு விருந்தினர்களாக மன்னார் நகர பிரதேச செயலாளர் எம் பிரதீப், மன்னார் முன்பள்ளி உதவி கல்வி பணிப்பாளர் ராபி அஸ்லம், கல்வி அபிவிருத்தி குழு காப்பாளர் நடராசா சச்சிதானந்தம், மன்னார் வலய ஆசிரிய ஆலோசகர் ஆண்டன் ரமேஷ், மன்னார் நகரசபையின் செயலாளர் எஸ் லோகேஸ்வரன், கௌரவ விருந்தினர்களாக மன்னார் பேராலய பங்குத்தந்தை அருட்தந்தை சுரேந்திரன் ரெவல், முருங்கன் விகாராதிபதி பல்பொல சரணதீரர், உப்புக்குளம் ஜும்மா பள்ளிவாசல் மௌலவி ஜனாப் ஏ சிமாக், நானாட்டான் செல்வமுத்து மாரியம்மன் ஆலய குரு எஸ் கனகராஜா குருக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதன்போது 200க்கும் மேற்பட்ட முன்பள்ளி ஆசிரியர்களும் கலந்து கொண்டிருந்தனர். குறித்த நிகழ்வில் பிரதம அதிதிகள், முன்பள்ளி ஆசிரியர்கள், நீண்டகால சேவையாற்றிய முன்பள்ளி ஆசிரியர்கள் நினைவு சின்னங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இதன்போது கலந்து கொண்டு உரையாற்றிய அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன், சிறு குழந்தைகளை கையாள்வது என்பது மிகவும் கடினமான ஒன்றாகும். முன்பள்ளி ஆசிரியர்கள் குழந்தைகளை மிகவும் கவனமாக பராமரித்து கல்வி புகட்டுபவர்கள். அவ்வாறான மகத்துவமான வேலைகளை செய்கின்ற அவர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள். ஆனால் மிக நீண்ட காலமாக நிரந்தர நியமனத்துக்காக போராடியும் அவர்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை. அவர்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்கின்ற போதிலும் மிக குறைந்த ஊதியத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். நீண்ட காலமாக ஆசிரியர் சேவையாற்றி இறுதி வரை அங்கீகாரம் கிடைக்காமல் பல முன்பள்ளி ஆசிரியர்கள் ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். எனவே இந்த நிலை மாற வேண்டும். எத்தனை உயர்கல்வி கற்று வந்தாலும் சிறுவயதில் கற்பித்த ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களை யாரும் இலகுவில் மறப்பதற்கில்லை. அவ்வாறான ஆசிரியர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க நாமும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். இந்த புதிய அரசாங்கம் இதனை கருத்தில் கொள்ள வேண்டும் என அவர் இதன்போது சுட்டிக்காட்டியிருந்தார்.